பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவன் நமக்கு இந்த அருமையான நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபை அது மாறாததாக இருக்கிறது. அந்த மாறாத மகிமையின் தேவன், இரக்கத்தின் தேவன், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த பரிசுத்தத்தில் அவர் ஒப்பில்லாத தேவனாயிருக்க. அவருக்கு ஈடு இணையாக எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தம் அவரை போல கிடையாது. அந்த பரிசுத்தமான தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். அவரை நாம் இந்த நேரத்திலே கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபை இரக்கம் நம்மோடு கூட எம்மட்டும் இருந்ததற்காக நாம் அவரை இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் கூட அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய தயவும் அது என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. அந்த மாறாத மகிமையின் தேவன் அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சேராபீன்கள் கேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் நீர் மகிமை மகத்துவம் நிறைந்தவருமாய் இருக்கிறீர். உன்னதமானவராய் இருக்கிறீர், உயர்ந்தவராய் இருக்கிறீர், நீதியின் தேவனாய் இருக்கிறீர், சமாதான கர்த்தருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களுமே அப்பா பிதாவென்று என்று கூப்பிடத்தக்கதாக பிதர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவ கிருபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கத்தை கொடுத்ததற்காய் இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மாதத்திலே ஆண்டவரே இதோ இந்த ஆண்டவரே இதோ இந்த 24 நாட்கள் காண கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கிருபையிலே நாங்கள் தொடர்ந்து வளர உம்மை ஆராதிக்க, கனப்படுத்த, மகிமைப்படுத்த பாடல்கள் மூலமாய் வேத வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே வார்த்தையை தியானிக்கிற நேரங்களிலும் ஆண்டவரே தொடர்ந்து ஏறெடுக்கிற ஜபத்திலும் வேண்டுதல் விண்ணப்பத்திலும் உம்முடைய கரம் தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்பா. தேவ அன்பு, தேவ ஆண்டவரே பிரசன்னம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. நாங்கள் உம்மை கனப்படுத்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த வந்த இந்த நேரத்திலே மாம்ச சிந்தனைகளை எடுத்து போடும், வீண் சிந்தனைகளை எடுத்து போடும், வீண் யோசனைகளை எடுத்து போடும். ஆண்டவரே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை குறித்து கவலைப்படாதபடி, ஒன்றை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் வாதினாலாவது விவாதத்தினாலாவது பேச்சினாலாவது ஆண்டவரே சண்டை சச்சரவினாலாவது செய்யாதபடி ஆண்டவரே பொறுமையோடு உம்முடைய கரத்திலே சாழ்த்திருந்து ஞானத்தோடு புத்தியோடு உம்முடைய கரத்திலே வந்து நிற்கத்தக்கதா தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனை துவக்கம் முதல் ஒப்புக் கொடுக்கும். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாம மகிமைக்காக நாம் இந்த வேளையிலே ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். முதலாவது பாட்டு புத்தகத்திலே 1155வது பாடல். 155வது பாடல். 155வது பாடல். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறேன் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில்,
ஸ்தோத்திரம் செய்கி நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில் நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கி நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் வானதூதர் சேனைகள் மனோக கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோக கீதங்களால் எப்போதும் பாடி துதி மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபே மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரமே நின்னோதிர மதினான் நந்தனின் ஜீவக்கிரு வழியா என்னடியாக்கு சந்தே சேரவுமே சந்ததம் நின்னடியார் பிதாவின் சன்ன சேரவுமே சந்ததம் தீரம் இயேசுநாதா உமக்கு புழுக்கழாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுடன் உதவி புழுக்க எங்களுக்கு எத்தனை மாதையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதையவு நின் கிரு எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசு திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கி நின்னடியா நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமி கூடவும் நாமத்தினால் இன்றை தின ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கே நின்றியார்த்தே நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கே நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில் நீரல்லாள் எங்களுக்கு பரலோகின் யாரும் ஜீவனாதா நீரல்லாள் எங்களுக்கு பரலோ யாருண்டு தேவனாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறோ தேற்றமில்லை பரனே நீரே
மாற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் நின்ன யார் தேரு நாமத்தின் ஆதரவில். ஆமேன். நாம் தேவனுடைய நாமத்தின் ஆதரவில் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தேவனுக்காக இந்த பூமியிலே செய்து கொள்ள, தேவனுக்கென்று நாம் இந்த பூமியிலே சகலவற்றையும் அவருடைய நாம மகிமைக்காகவும், அவரை ஸ்தோத்தரிக்கவும், அவரை கனப்படுத்தவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய நாமத்திலே நாம் இந்த இடத்திலே கூடி வரவும் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படி மகிமை மகத்துவம் உடையவர், உண்மையுள்ளவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த உன்னதமான தேவன், உயர்ந்தவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1068வது பாடல். பாட்டு புத்தகத்திலே 1068, வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது மகனே என்கிற ஒரு பாடல். தேவனை, அந்த உன்னதமானவரை, அந்த அடைக்கலமானவரை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே நம்மை கழுகினவரை, சாத்தானை ஜெயிக்க அவருடைய வசனத்தின் மூலமாக பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நாம் அனுதினமும் ஜெயம் கொள்ள தேவனுடைய செட்டையின் நிழலிலே நாம் தங்கி இருக்க தேவன் நம்மை அழைத்தவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமில்லாமல் அவருடைய வருகை பரியந்தம் நாம் காக்கும்படியாக அவர்களுடைய அந்த அடைக்கலத்திலே நாம் தங்கி இருக்கிற பொழுது, அந்த கூடாரத்திலே இருக்கிற பொழுது வாதை அணுகாது. யாரெல்லாம் அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ, சுயத்திலே அல்லது வீண் வாக்கினாலோ, சண்டையினாலோ, குழப்பத்தினாலோ, அல்லது அவிசுவாசத்தினாலோ, அல்லது பிசாசனுடைய தந்திரங்களுக்கு மயங்கி விழுந்து போகிறார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய அந்த நகரத்திலே பங்கில்லை. நரகத்திலே தான் பங்குண்டு. ஆகவே நம்முடைய குடியிருப்பு அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் இங்கே வரப்போகிறார். அவரை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்கிற இந்த பாடலானது தேவ பிள்ளைகளுக்கு உற்சாகத்தையும், நாம் தங்கி இருக்கிற இந்த சரீரமாகிய கூடாரம், நாம் ஆராதனை செய்கிற இந்த சபை பொல்லாப்பும் வாதையும் நேரிடாதபடி கர்த்தருடைய நாமத்திலே நாம் அனுதினமும் அவரை கனப்படுத்துகிற பொழுது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் பாடல் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகா, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை காது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தர் உரைமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டார். மான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே
சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்னாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்னாட வெற்றி உண்டு. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் ஒரு நாளும் நம் உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆமென். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் அசையாமல் உறுதியாக அவருக்காக நாம் இந்த பூமியிலே சாட்சியாக நிற்கிற பொழுது, அவர் நம்மை அழைத்த தேவன், அவருக்காக நாம் உண்மையாக பரிசுத்தத்தோடு ஜீவிக்கும் பொழுது, குற்றமில்லாமல் நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவன் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி கடந்த 23 நாட்கள் நம்ம ஒவ்வொருவரையும் கனிமணி போல காத்தார். நம்முடைய ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் அவர் கூட்டி கொடுக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார். சபையிலே அங்கே ஆராதனை கலந்து கொள்ள முடியாதபடி எத்தனையோ இடங்களிலே தடைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், இன்னும் எத்தனையோ இந்த நாட்களிலே இருளான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து இந்த நாளிலே சேர்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை கூடத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு விசுவாச பிள்ளைகளாகி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கென்று உண்மையாக இருக்க நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நம்மளை யாராவது ஒருவர் ஆண்கள் பகுதியிலே முதலாவது ஜெபித்து தொடர்ந்து பெண்கள் பகுதியிலே ஜெபிக்கலாம். ஆண்கள் பகுதியிலே முதலாவது யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. இயேசுவே கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன் அப்பா. நன்றி ராஜ், நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன், ஆமேன் ராஜாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன் அப்பா. ஆமேன், ஆமேன் அப்பா. நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையாயிரும், இரக்கமாய், தயவாயிரும் ஐயா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை தாரும், கிருபை தாரும், இரக்கம் பாராட்டும். ஆமேன், ஆமேன் ராஜாவே. ஆமாண்டவரே, இயேசுவே இரக்கம். ஆமேன். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமேன். தேவன் நம்மை அவருடைய அன்பினாலே ஒவ்வொரு நாளும் அழைத்து நம்மை அணைத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது, அவருடைய தயவு பெரியதாக இருக்கு. அப்படிப்பட்ட தேவனை இன்னும் நாம் கனப்படுத்தி மகிமைப்படும். சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், கன்னிகைகளையும், வயதிலே முதிர்ந்தோர்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடும். அவர்களுக்கு இன்னும் அதிகமாக தேவன் ஞானத்தையும் புத்தியையும் சரீரத்திலே பலத்தையும் வல்லமையும் கொடுத்து தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாறி தேவனுக்கென்று உண்மைத்துவமான இருதயத்தோடு சாட்சியோடு நிற்கத்தக்கதா தேவ பலன் கொடுக்கும்படியாக, தேவ வல்லமை இறங்கும்படியாக, தேவன் ஞானத்தை புத்தியை கொடுக்கும்படியாக பெண்கள் பகுதியில் யாராவது. நன்றி ஐயா, நன்றி. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமாய், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே, நன்றி. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. நன்றி, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. இரக்கமாய், இரக்கமாய் கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஆமென், ஆமென்.
கர்த்தாவே ஊழியக்காரர்களும் கர்த்தாவே சபை விசுவாசிகளோடு கர்த்தாவே நன்றி ஐயா, நன்றி ராஜ். பங்கு கொண்டு ஆளுநர்களே கர்த்தாவே ஆளுநரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு கர்த்தாவே பங்கு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எந்த நாட்களும் சண்டை சச்சரவுகள் வீணான குழப்பங்கள் கர்த்தாவே உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதபடி நீ பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ராஜ். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவனே, ஆமென், ஆமென். பேசும் கர்த்தாவே. கிருபை செய்யும் இரக்கமா கர்த்தாவே பிசாசானவன் இவனை விடுக்கலாமா என்று பகைத்தோடு இயேசுவே, நன்றி ஐயா, நன்றி அப்பா. நீ ஒருவர் மாத்திரம் வாசம் செய்ய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி ஆமென், ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜ். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜ். ஆமென், ஆமென் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ஏசப்பா இரக்கம், ஏசப்பா தயவு பாரா. ஆமாண்டவரே தயவாயிரும், தயவாயிரும். கிருபை செய்யும் இரக்கமாயிரும், இரக்கமா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் இரக்கமாயிரும், தயவாயிரும். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், பாதுகாத்தரலும் கிருபை செய்யும் இரக்கமாய். ஆமாண்டவரே நன்றி ஐயா, நன்றி ராஜ். ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜ். ஆண்டவரே தயவாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் இரக்கமாயிரும், இரக்கமா. ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவே கிருபையாயிரும், கிருபை செய்யும் மனமிரங்கும். ஆமாண்டவரே நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. இயேசுவே தயவாயிரும், கிருபையாயிரும். ஆமாண்டவரே தயவாயிரும், கிருபையாயிரும் ஐயா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே வேலைக்கு சென்று கர்த்தாவே குடும்பத்துக்கு வேலையை வருவாய் தர வேண்டுமா, வருமானத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை செய்யும், கிருபை செய்யும், இரக்கமாயிரும், தயவாயிரும். ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே தயவாயிரும், ஆமாண்டவரே கிருபையாயிரும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தயவாயிரும், கிருபையா.
ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவே கிருபையா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக பாட்டு புத்தகத்திலே 364வது பாடல், ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை என்கிற பாடலை ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கத்தாதி கத்தருக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கத்தாதி கத்தருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை, மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை, மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை, மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை, தூயாதி தூயருக்கு ஆராதனை, தேவாதி தேவனுக்கு ஆராதனை, கர்த்தருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, ஒரே தேவனுக்கு ஆராதனை, துதிகளின் பாத்திரருக்கு ஆராதனை, ஒரே தேவனுக்கு ஆராதனை, துதிகள் பாத்திரருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, நித்திய தேவனுக்கு ஆராதனை, நிதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை, நித்திய தேவனுக்கு ஆராதனை, நிதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை, பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை, கர்த்தரின் நேசர் ஆராதனை, பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை, கர்த்தரின் தேச ஆராதனை, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, தேவனுக்கே ஆராதனை. ஆமென். தேவன் ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நாம் செபிக்கலாம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை கனப்படுத்துகிறோம், மை மகிமைப்படும். நீர் ஆராதனையின் தேவனாய், மகிமையின் தேவனாய், ஆண்டவரே எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்த எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய், அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையிலே வாசிக்க தியானிக்க தேவ இரக்கம் கொடுத்ததற்காய் தொடர்ந்து வாசித்து தியானிக்கிற நேரத்திலும் உடைய கிருபை இரக்கம் கிடைக்கும். வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிற தேவனாய் இருப்பதற்காய்
நீரே வார்த்தையாய் இருக்கிறீரப்பா. நீரே வெளிப்பாட்டின் தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நம் நின்ற வண்ணமாக இந்த நாளிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நேசிக்கிறார், எவ்விதமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்று இந்த நேரத்திலே நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகம் 82 சங்கீதம், சங்கீதம் 82 1 8 வரை நாம் வாசிப்போம். Psalm 82 chapter verse 1 to 8. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறவர். இதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம் பண்ணுகிறீர்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனரையும் எளியவரையும் பிடித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறீர்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போய் தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவநாம மகிமைக்காக நாம் வேத புத்தகத்திலே 1 பேதுரு 1 Peter 2nd chapter verse 1 to 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் முடித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். மனுஷனால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆச்சாரிய கூடமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் விடுவதற்கு ஏதுவான கல்லும் விடுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து விடுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூடமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். தேவன் தாமே வாசித்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் ஜெபித்து செய்திக்குள்ளாய் கடந்து எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க தேவ இரக்கம், தேவதயவு, தேவ கிருபையை கொடுத்திருக்காய். நன்றியப்பா. நீர் வார்த்தையின் தேவனாய், நீர் கிருபையின் இரக்கத்தின் தேவனாய், நீரே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறது என்று. அது மட்டுமல்ல ஆண்டவர், உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து கூறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் கொடுக்க போகிறேன். உங்கள் டைரியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிளான், தங்களுடைய எதிர்கால திட்டங்கள், தங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், தங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தாங்கள் வசிக்க போகிற வீடு, how to build their own residence or how to build a family, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிடுவார்கள். அரசாங்கம் அதுபோல ஒரு ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டி விரும்புகிறார்கள், அதற்கு பிளானிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த பிளானிங் ஆஃபீஸர்ஸுக்கு தான் என்ன செய்வாங்க, என்ன மாதிரி திட்டம், அது எத்தனை நாள் ஆகும், அதற்கு என்ன செலவாகும், அதற்கு எத்தனை ஆட்கள் வேண்டும், அது எப்படி தொடங்கி எப்படி முடிப்பது, அது மட்டுமல்ல அது எந்த இடத்துல தொடங்கிறது, அது யாருக்கு நன்மை, இப்படி திட்டங்கள் செய்வார்கள். இது மனிதன் உலகத்திலே அதே போல இப்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம், ஆயிரக்கணக்கான காரியமும் இருக்கு. ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய பிளான், வாட் இஸ் காட் பிளான், தேவனுடைய திட்டம் என்ன, அந்த திட்டத்தை அவர் யாருக்கு செய்கிறார். ஆமென். the plan is going to benefit whom, அது யாருக்கு அந்த திட்டம் பயன்படுகிறது, அந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது, when the plan was started, அது எப்போ தொடங்கப்பட்டது, அது எப்போ முடிய போகிறது, அந்த பிளான் மூலமாக அது யாராருக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கிறது, whos are getting benefit through the plan. இப்படி வேதத்திலே தேவன் அநேக திட்டங்களை வச்சிருக்கார். அதில் இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன என்றால் சர்ச், சபை. என்ன காரியம்? சபைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் இந்த சபை என்றால் என்ன, அது கிரேக்கத்தில் சொல்லுது. சபை என்றால் அது தேவனுடைய பிள்ளைகளினாலே அது அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒன்று கூடுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே நீங்க வாசித்த இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமாமா? தேவனுடைய இப்பதானே வாசித்தீங்க, என்ன யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? வாசிங்க, திரும்ப வாசிங்க. பேசாம இருக்க கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். வாசிங்க அதையா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சாரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்க யாராக இருக்கிறீர்களாமா? நீங்க யாராக இருக்கிறீங்க? அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட, அதான் முக்கியம். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen people. அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம், வாசிங்க. You are chosen generation. You are the chosen people. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது எங்கிருந்தாமா? Who called you out of darkness. அவர் உங்களை அந்தகாரத்தில் இருந்து, எங்கிருந்து? அந்தகாரம் என்னது? டார்க்னஸ், இருள்.
இந்த உலகம் எப்படி இருந்தது? இருளுக்குள்ளாக இருக்கிறது. இந்த இருளான உலகம் அது என்ன செய்கிறது? எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தோம் நம்ம ஒரு காலத்துல? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க முடியாதபடி, தேவனுடைய வார்த்தை அது யாரோ ஒரு சிலருக்காக அது சொல்லப்பட்டதாக, அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி, இப்படி அது நம்மை தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்கிறதாக இருந்ததாமா? பின்வாங்கி போகும்படியாக, அல்லது தேவனை குறித்து அறிய முடியாதபடி அது அறியாமையின் காலத்தில் உள்ள காரியமாக இருந்தது. ஆமென். அப்போ அதனாலதான் இப்போ நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமாமா? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, வெளியே அழைக்கப்பட்டவர்களாக. அதை கிரேக்கத்துல எக்லீசியா என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பேரு? எக்லீசியா, கிரேக்கத்தில் அதை உச்சரிக்கிற விதம். அப்ப அந்த எக்லீசியா என்றால் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு நபர்களை அல்லது ஒரு கூட்டம் ஜனங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். ஒரு வீடு இருளான வீடு, அல்லது அந்த வீட்டிலே வசிக்க முடியாத பாவம், அருவருப்பு, அசுத்தம், அக்கிரமம் நிறைந்த அந்த வீடு, அதிலிருந்து தேவன் என்ன செய்கிறார்? நம்மை கால்ட் அவுட். அவர் என்ன செய்கிறார்? கால்ட் யூ அவுட் ஆஃப் த டார்க்னஸ் இன்டு மார்வலஸ், ஒளிக்கு. கம் அவுட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் see into the light. பாருங்க, அப்போ ஜேவ ஜனங்களை, அதைத்தான் முதலாக வேதத்திலே நாம் சபை என்று எங்க வாசிக்கிறோம்? யாத்ராகம புஸ்தகத்திலே, எக்ஸோடஸ் புக்ஸ், யாத்ராகமத்திலே எக்ஸோடஸ் புக்ஸ், அங்க 12ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் புக்ஸ் 12th சாப்டர், ஃபர்ஸ்ட் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேனையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிரதான மாதம். அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். பிகினிங் ஆஃப் மந்த், அது ஒரு துவக்கம். அதான் சொன்ன, ஒரு திட்டத்தை துவங்கிறது. பிகினிங் ஆஃப் மந்த், அதுதான் வருஷத்தின் முதல் மாதம். அதனாலதான் பாத்தீங்கன்னா, பழைய காலத்தில் நான் சொல்லியிருக்கேன் இந்த காரியத்தை உங்களுக்கு. இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடங்கள்ல அந்த ஏப்ரல் 1 தான் வருஷத்தின் முதல் நாள். அப்ப எப்படி ஜனவரி 1 வந்ததுன்னா, அது ராஜாக்கள் பண்ணது, ரோமர்கள் தான் அதை சேஞ்ச் பண்ணாங்க. ஜனவரி 1 தான் இயர் எண்டு. ஏன்னா டிசம்பர் 25 ஜீசஸ் பர்த்டேன்னு சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, பிறகு அதிலிருந்து 1 வீக் கழிச்சு அது ஜனவரி 1 தான் நியூ இயர்னு சொல்லி, இப்படி அது இன்னைக்கு ஒரு 1500 ஆண்டுகளாக, மோர் தென் 1500 இயர்ஸ் இது செலிப்ரேட் பண்ண வருது. பட் ஆக்சுவலா இஸ்ரவேல் பிள்ளைகள், த ஒரிஜினல் இஸ்ரேல் பீப்புள் ஆர் ஜூஸ், அவர்கள் இன்றைக்கும் ஆபிப்பு மாதம் தான் அவர்களுக்கு முதல் வருஷம். இன்றைக்கு நீங்க இஸ்ரேல்ல போனீங்கன்னா ஆபிப்பு தான் முதல் வருஷம். அவர்கள் இன்றைக்கும் till today they celebrating April is the year of the first day. அவர்களுக்கு அதுதான் நியூ இயர். அதே போல சைனாவில் இன்னும் அநேக நாடுகள்ல அதைத்தான் கொண்டாடுகிறார்கள். சரி, இப்போ நம்ம அது ஒரு உலக பிரகாரமான ஒரு மாதம். ஆனா இங்க தேவன் சொல்லுகிறது என்னத அப்படின்னா, இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் 3rd verse வாசிக்கலாம். பாருங்க, இஸ்ரவேலர் சபை, அதற்கு முன்னால சபைன்னு எங்கேயுமே வந்திருக்காது. there is no word before the chapter from Genesis to Exodus chapter till 11. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து யாத்ராகமம் 11ஆம் வரைக்கும் சபை என்று எங்கேயுமே இருக்காது. there is no word in church. ஆனா இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னா, அதை வாசிக்கலாம் ஆங்கிலத்துல.
காங்கிரிகேஷன். காங்கிரிகேஷன் என்னது? ஜனங்கள் கூடுகிற இடம். காங்கிரிகேஷன் மீன்ஸ் பீப்புள் கேதரிங் பிளேஸ். அதைத்தான் சபை என்கிறோம். தமிழ்ல சபை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஒரு சபையாக ஜனங்களை வெளியே அழைத்து அவர்களை அந்த ஒன்று சேர்க்கிற இடம்தான் என்னது? சர்ச், காங்கிரிகேஷன். அவர்கள் என்ன செய்கிறார்களாமா? அதைத்தான் அங்க தொடர்ந்து அந்த எக்ஸோடஸ்ல 12th சாப்டர்ல நம்ம வாசிக்கிறோம். அது எதற்கு சம்பந்தப்பட்டது? பஸ்கா. இட்ஸ் கால்ட் தி செலிப்ரேட்டிங் த பஸ்கா in the month of Abib, 14th day they celebrating the பஸ்கா. அந்த ஆபிப் மாதம் 14ஆம் தேதியிலே அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த ஆட்டை பலி செலுத்துகிறார்கள். அதைத்தான் நீங்க வாசிக்கிறப்போ இதுதான் உங்களுக்கு என்னது? 27ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. எக்ஸோடஸ் 12:27 வாசிப்போம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. போதும். அதை ஆங்கிலத்தில் வாசிப்போம். Shall say, it is the sacrifice of the Lord uh, who passed over the houses of பாஸ்ஓவர்ங்கிறாங்க. who passed over the houses of the children of Israel in Egypt when the snow was killed and delivered our houses and the people bowed the head and worshipped. பாருங்க, அதை ஆங்கிலத்துல நம்ம தமிழ்ல பஸ்காங்கிறோம். ஆங்கிலத்துல அது என்ன பேரு? பாஸ்ஓவர். கடந்து செல்வதற்காக. அது என்ன பேரு? கடந்து செல்வது. எங்கிருந்து கடந்து செல்வது? அதைத்தான் நாம் இங்க வாசித்தோம். இருளில் இருந்து, ஆமென், ஸ்லேவ், அடிமைத்தனத்தில் இருந்து, டார்க்னஸ், இருளில் இருந்து. புரியுதா உங்களுக்கு? இந்த சர்ச்சுடைய உண்மையான அர்த்தம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு முதலாக அடையாளமாக கொடுக்கப்பட்டது பஸ்கா பலி. அந்த பஸ்கா பலியைத்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? திருவிருந்து, கம்யூனியன், ராபோஜனம் என்று நம்ம அதை எடுக்கிறோம். மாலை நேரங்களில் எடுக்கிறோம். ஏன்னா அவர்கள் அன்றைக்கு அந்த எக்ஸோடஸ் 12th verseல 12th சாப்டர்ல நீங்க வாசிக்கிறப்போ அவங்க எப்போ அந்த பஸ்காவை பலியிட்டார்கள்? ஈவினிங் டைம். அதனாலதான் நம்ம ராபோஜனத்தை எப்போ எடுக்கிறோம்? when we are taking the communion in the evening time, not in the day time or not in the morning time. காலை நேரமோ மதிய நேரமோ ராபோஜனம் கம்யூனியன் எடுப்பது பைபிள் படி அது தவறானது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அது கான்ட்ராவர்சி ஆகுதுன்னா அது சபைக்கு சபை மாறி வருகிறது. எப்படி தேவனை ட்ரினிட்டி என்று சொல்லி, அல்லது இன்னும் குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு, அல்லது விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்து கொண்டு, இப்படி எல்லா கான்ட்ராவர்சியும் இன்னைக்கு சபைகளுக்குள்ளாக மிக்ஸ் ஆகி கிடக்கு. ஸோ இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யப்பட்டோம்? இன்றைக்கு எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களோ அதை போல நாம் இன்றைக்கு இந்த கடைசி கால சபை என்று சொல்லுகிற நாம், கவனமா கேளுங்க, கடைசி கால ஹோலி கோஸ்ட் என்று ட்ரினிட்டி பேர்ல பேப்டிசம் கொடுக்கிறது நம்ம வெளியே வந்திருக்கிறோம். நம்ம யாருடைய பேர்ல எடுக்கிறோம்? we are taking baptism in the name of Lord Jesus Christ. நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பேர்ல தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இதெல்லாம் பாரம்பரியமா இந்த 2000 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டு வந்தது. இட்ஸ் ஆல் ராங் டாக்டரின். நம்ம அந்த தவறான உபதேசத்தை செய்யாதபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். ராபோஜனம் என்பது மாலை வேளையிலே எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஃபீட் வாஷ், கால் கழுவுதல், ஃபீட் வாஷ் கம்பல்சரியா சபைகளிலே செய்ய வேண்டும். அது நம்ம சபையிலே செய்கிறோம். கடந்த 30-40 ஆண்டுகளாக இதை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். அப்ப அது தொடர்ந்து நம்ம சபை மட்டுமல்ல, இந்த விசுவாசத்திலே யாரெல்லாம் உறுதியாய் நிற்கிறார் அவர்கள் எல்லா சபையிலும் உலகம் முழுவதும் அதை செய்கிறார்கள். ஆமென். இது இன்றைக்கு உலகம் முழுசும் இதை விசுவாசித்த இதே காரியத்தை கோடிக்கணக்கான விசுவாசிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் சபை. தட்ஸ் a true church. சரி, இப்போ தேவன் என்ன செய்வதற்காக இந்த சபையை வெளியே அழைத்தார்? வாட் ஃபார் he called this church? அது எதற்காக அவர் வெளியே
படியாக அவர்கள் இருளை விட்டு பாருங்க, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு திரும்பும்படிக்கு. அப்ப இது எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள்? ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாமா? இருளில் இருக்கிறாங்க. அதைத்தான் அதுக்கு 17ஆம் வசனத்துல வாசிக்கிறப்ப, டெலிவர் தி ஃப்ரம் த பீப்புள், அந்த ஜனங்களை, டெலிவர் தி ஃப்ரம் த பீப்புள், அந்த இருளில் இருந்து, ஃப்ரம் த ஜென்டைல். அப்ப நம்ம யாரா இருந்தோம்? ஜென்டைல். நம்ம யாரா இருந்தோம்? ஜென்டைல்னா என்னது? புறஜாதி. புறஜாதினா என்னது? தேவனை அறியாத ஜனங்கள். இஸ்ரவேலர்கள் தான் தேவனை அறிந்தவர்கள். இஸ்ரவேலர்கள் தான் யெகோவாவை வணங்கினவர்கள். இயேசு கிறிஸ்துவை அங்கே தொழுது கொண்டவர்கள் தான் யார்? இஸ்ரவேலர்கள். அப்ப நம்ம யாராக இருந்தோம்? ஜென்டைலா, புறஜாதியாக இருந்தோம். அப்போ இந்த புறஜாதிகள் டெலிவரி ஆகிறக்கு எதிலிருந்து? டார்க்னஸ். எதிலிருந்து? பவர் ஆஃப் சாத்தான். ஃப்ரம் த பவர் ஆஃப் சாத்தான் unto God. அதான் 18ஆம் வசனம் சொல்லுது, to open their eye and to turn them from the darkness to light and from the power of Satan, and that they may receive forgiveness of the sins and inheritance. எதற்காக? இன்ஹெரிட்டன்ஸ். அதை தமிழ்ல வாசிங்க. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், பாருங்க, சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். தேவன் நமக்கென்று ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேசத்திற்கு நீங்க எப்படி வர்றீங்க? டெலிவர் ஃப்ரம் த எதிலிருந்து? ஜென்டைல் பீப்புள், புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்களில் இருந்து. பாருங்க, இன்னைக்கு காலையில, இன்னைக்கு நான் நியூஸ் பார்த்தேன், 8 மணி நியூஸ்ல, யூஜிசி என்று சொல்லுகிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அனைத்து யூனிவர்சிட்டியுடைய ஹெட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கவனமா கேளுங்க, புறஜாதிகள் வழிபாடு எப்படி மறுபடியும் திரும்ப இன்றைக்கு இந்தியா முழுவதும் வரப்போகிறது. நான் தான் சொன்னேன், சிவில் சட்டம் வருதுன்னு சொன்னோம் தெரியுமா உங்களுக்கு? காமன் சிவில் சட்டம் இந்தியாவில் வரப்போகுது, இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதுக்கு இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. என்ன அப்படின்னா, பள்ளி பாட புத்தகங்கள்ல, கவனமா கேளுங்க, பள்ளி பாட புத்தகங்கள்ல, கல்லூரிகள்ல, எங்க கல்லூரிகள்ல யூஜிசியுடைய இதுல ஜாதகம் பார்க்கறது எப்படி, பஞ்சாங்கம் பார்க்கறது எப்படி, கால வான சாஸ்திரங்கள் படிப்பது எப்படி, இப்படி இதையே பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்களாம். இதையத்தான் நம்ம என்ன ஆனோம்? இதை எதிர்த்து தான் யார் வந்தா வெளியில? நான் அரசியல் பேசல, ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். பெரியார் இதை எதிர்த்தான் வெளியில வந்தார். அவர் கடவுள் இல்லைங்கிற ஒரு மறுப்பு கொள்கையில் இருந்தவர். அவரை நம்ம அந்த அளவுக்கு இன்டெப்த் அவரை பத்தி பேச வேண்டாம். ஆனால் அது அவருடைய சுய விருப்பம். ஆனால் அவர் சொன்ன மிக முக்கியமான காரியம் என்னது? இதை அறியாமை. இதுதான் அறியாமை. அதான் என்னது? டார்க்னஸ். அதான் என்னது? டெலிவர் ஃப்ரம் த டார்க்னஸ். இருளில் இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க வேதம் சொல்லுது, நம்முடைய வேதம் அதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கு, நீ எதை செய்யக்கூடாது? அஞ்ஞானம் பார்க்கக்கூடாது, குறி சொல்லுதலை பார்க்கக்கூடாது. வாசிங்க. நம்ம இன்னைக்கு பெரியார் சொன்னோம்னு நம்ம சொல்றோம். நீங்க வேதத்துல வாங்க. ஏன்னா அது அன்றைக்கு சொன்னது இன்றைக்கும் அது தேவ பிள்ளைகளுக்கு பொருந்துகிறதாக இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க சீக்கிரம். வாசிங்க. யாக்கோபிலே வாசிங்க. என்னாகமம், நம்பர்ஸ் 23:22.
நம்பர் 23, 22 தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் வாசிக்கலாம். நம்பர் 23, 22 சீக்கிரம் வாசிக்கலாம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. தேவன் அவரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ம் காண்டாமிருகத்துக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. surely there is no enchantment. surely there is no enchantment. அதான் என்னது? மந்திரம், enchantment. அடுத்தது என்னது? இஸ்ரவேலுக்கு விரோதமான neither there is any divination against Israel. அடுத்தது என்ன சொல்லி இருக்குது? he shall not lie down until he eat of the prey and drink the blood of slain. பாருங்க 21ல சொல்லுது. 21ல சொல்லுது பாருங்க. 21 he hath not beheld iniquity in Jacob, neither hath seen he preference in Israel. The Lord is his God is with him, and the shout of the king is among them. So தேவன் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களுடைய அக்கிரமத்தை, அவருடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறவராய் இருந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. யார் செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் அறியாமையினாலே அதை செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் அதை செய்தார்கள். ஆனால் தேவன் அதிலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்தார். God delivered from all the அதான் என்னது? iniquities, all their sins. அவர்களுடைய எல்லா பாவங்களிலிருந்து, அவருடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்து, அவருடைய எல்லா மீறுதல்களிலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்தார். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஜெயம். ஆமென். அவர்களுக்கு என்னது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அதனாலதான் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனா இதை இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்கிறதுக்கு அட்வைஸ் நடக்குதுன்னா அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த தேசத்தை மீண்டுமாக இருளுக்குள்ளாய் கொண்டு செல்லுகிற காரியம் அது. தேசத்தின் ஜனங்களை மீண்டும் இருளுக்குள்ள கொண்டு செல்ற காரியங்கள். இதுதான் நயவஞ்சகத்தின் ஆவி. இதுதான் ஜனங்களை இன்றைக்கு அரசாங்கத்தில் எப்படியாக அமர்ந்து சட்டத்திட்டங்களை இயற்றி ஜனங்களை என்ன செய்கிறது? அறியாமைக்குள்ள மறுபடியும் தள்ளுறது, அடிமைத்தனத்துக்குள்ள, போருக்குள்ள, சண்டைக்குள்ள, பிரச்சனைகளை பண்ணி மதக்கலவரம், ஜாதி கலவரம், இனக்கலவரம் செய்து ஜனங்களை நிம்மதி இல்லாம இருக்க வைக்கிறது. இது என்ன நடக்கும்? ஒரு முடிவில் மரணம் என்கிற அந்த தூதனுடைய கைக்கு போகும். கடைசியில இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அடித்து துன்புறுத்துவார்கள், சிறையில் அடைப்பார்கள், கொலை செய்வார்கள். இது விரைவில் நடக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன், மிக கடுமையான உபத்திரவ காலம் வருகிறது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது காரியங்களா இங்க தேசத்துல இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்மை கவனமா கேளுங்க. நான் ஏன் இன்னைக்கு சர்ச்சுங்கிற சாப்டர் எடுத்தேன்னா, the church should not be follow or obey all the iniquities and all the sins. அதற்கு நீங்கள் அடிமைப்படவோ அந்த பாவத்திற்குள்ளாக மறுபடியும் திரும்பி செல்லவோ கூடாதபடி நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உங்களை என்ன செய்துவிடும்? அதை ஆண்டவர் சொன்னாரு கடைசி நாட்களிலே. மத்தேயுல வாசிங்க, அதை என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 24 அவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? கடைசி நாட்களிலே வஞ்சிக்கத்தக்க கள்ள கிறிஸ்துக்களும் கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் வஞ்சிக்கத்தக்கதாக
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இதோ நான் உங்களுக்கு முன்னமே அறிவிக்கிறேன்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போய் 2000 வருஷங்களாச்சு. ஜனங்களை எப்படியாகிலும் ஏமாற்றும்படியாக. இப்ப இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு 2 கோடி பேர் என்று எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்பல் கவர்மெண்ட் கணக்குப்படி 2% தான் கிறிஸ்டியானிட்டிங்கிறாங்க. அப்போ 2%னா 2 கோடி பேர். இப்போ இந்த 2 கோடி பேர் இதை எதிர்த்து நிற்க முடியும் நினைக்கிறீங்களா? இந்த சட்டத்தை எதிர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். நாளைக்கு இந்த யூஜிசி கொண்டு வர சட்டத்தை கிறிஸ்தவர்கள் எதிர்க்க முடியுமா? எதிர்க்கவே முடியாது. அப்ப எல்லா சபைகளும் என்ன ஆக வேண்டும்? நான் என்ன ஆகணும்? சபைகள்னா என்னது? நம்முடைய குழந்தைகள். நம்ம குழந்தைகள் காலேஜ் போகுது, நம்ம பேரப்பிள்ளை காலேஜ் படிக்க போகுதுன்னா அங்க இந்த சப்ஜெக்ட் இருக்கும். இல்ல என் பிள்ளைக்கு இது நான் படிக்க வைக்க முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? காலேஜில் இடமில்ல, போயிட்டு வான்றுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படி தந்திரமாக கொண்டு வருகிறான், எப்படி அதை அவன் மிக அது ஒரு யுத்தியை பயன்படுத்தி செய்கிறான் பாருங்க. அப்போ இது தேசத்தின் ஜனங்களை என்ன செய்கிறது? வஞ்சிக்கத்தக்கதாக மிக கொடுமையான காரியத்திற்குள்ளாக தேசம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப சபை, அந்த சபை எப்படி இருக்க வேண்டும், இந்த சபை எப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளாக இருக்கணும் என்று சொல்லி இங்க நம்ம வாசித்தோம். அது என்ன செய்கிறதாமா? ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய இருளை விட்டு தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம கூடுகிறோம். இப்போ இவர்கள் யாராமா? அதைத்தான் அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது. ஆக்ட் 2:47. சீக்கிரம் வாசிப்பேன். ஏன்னா நான் நிறைய வசனம் எழுதி இருக்கிறேன். நான் சொல்றேன், சீக்கிரம் வாசித்தீங்கன்னா அதை சீக்கிரம் போகலாம். பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும், பாருங்க கவனமா கேளுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள். பாருங்க, சபையிலே சேர்த்து கொள்ளப்படுற ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபைக்குள்ள இருக்கணும். சும்மா பெயர் கிறிஸ்தவன், சும்மா தேவனை அறிவேன், நானும் ஒரு விசுவாசி என்று போலியான விசுவாசி சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய. அன்பிலீவியர்ஸ், தேவனை குறித்து அறியாமையில அல்லது தேவனை அறிந்தும் அவிசுவாசத்திலும் பாவத்திலும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க கவனமா எச்சரிக்கையோடு அவர்களோடு பழக வேண்டும். அவர்கள் உங்களையும் தீட்டுப்படுத்தி விடுவார்கள். அவர்கள் உங்களையும் பாவத்திற்குள்ளாக விளைவைத்து விடுவார்கள். இன்னைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா பொண்ணுனாலையும் பொருளினாலையும் பெண்களினாலையும் சபை மாம்ச இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் பொருளாசையிலும் விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்க கவனமா எச்சரிக்கையா இல்லைன்னா நீங்க சபையில் இருக்க முடியாது. நீங்க சும்மா உங்களுடைய பிரசன்ஸ் இருக்கலாம், நீங்க வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு போகலாம், ஆனா தேவ சபைக்குள்ள தேவன் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நீங்க போக முடியாது. ஆமென். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, அங்கே தேவன் எப்படிப்பட்டவர்களை அழைத்திருக்காராம் அந்த சபைக்குள்ள. வாசிங்க, எபிரேயர் 10:25, 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்களாமா. அதான் சொன்ன அவிசுவாசிகள். அதனால என்ன, இந்த வாரம் ஜபிக்காட்டி என்ன அடுத்த வாரம் ஜபிப்போம், இல்ல இந்த மாசமே இல்லாட்டி என்ன அடுத்த மாசம், இல்ல வருஷத்துக்கு ஒருக்கா கிறிஸ்துமஸுக்கு போய் ஜபிக்கலாம், நியூ இயருக்கு ஒருக்கா போய் ஜபிக்கலாம், ஈஸ்டருக்கு ஒருக்கா அல்லது அந்த குட் ஃப்ரைடேக்கு ஒருக்கா போய் ஜபிக்கலாம். இப்படித்தான் இன்னைக்கு நாமினல் கிறிஸ்டியன்ஸ். அவர்கள் எல்லாம் யாரு? நாமினல் கிறிஸ்டியன்ஸ், வெறும் நேம் கிறிஸ்டியன்ஸ். அவங்கெல்லாம் பெயரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறது. அதெல்லாம் கிறிஸ்தவம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடாது இருக்கிறது போல நீங்களும் வாசிங்க. நாமும் விட்டு விடாமல், அதை ஆங்கிலத்தில் வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:25, ஹீப்ரூ 10:25. கவனமா இங்க கேளுங்க, என்ன பேசிட்டு இருக்கிறோங்கிறத கேட்டீங்கன்னா தான் மெசேஜ் உங்களால உள்வாங்கிக்க முடியும். ஹீப்ரூ 10:25 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம்.
but exhorting one another, and so much the more as you see the day approaching. ஹீப்ரு 10:25 தமிழ்ல வாசிங்க. சபை கூடி வருதலை Not forsaking the assembly of பாருங்க, நாட் ஃபார் சேக்கிங், அதைத்தான் நான் வாசிக்க சொன்னேன். நாட் ஃபார் சேக்கிங், not forsaking the assembly not for shaking the assembling of ourselves together. புரியுதா உங்களுக்கு? as the manner of some is, சிலர் அதை போல செய்கிறார்கள், அந்த மேனர்ல நடக்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். but exhorting one another, and so much the more as is the day approaching, அவருடைய வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம அந்த பயத்தோடு இருந்து, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த உணர்வு வேணும். ஏன்னா நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு நமக்கு தெரியாது. ஒரு கால் இன்னைக்கு இரவு தேவன் வந்தாலும் வரலாம், அல்லது இந்த மதியமே வந்தாலும் வரலாம், நமக்கு தெரியாது. அப்ப நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு போகல, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு போகல, இன்னைக்கு சபையில கலந்து கொள்ளல, ராபோஜனத்தை எடுக்கல, நான் பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு இருந்தேன்னா அது எப்படி இருக்கும்? அப்ப அதுதான் தேவன் என்ன சொல்லுகிறார், சபை கூடுதலை விட்டு விலகாதிருங்கள். அந்த காங்கிரிகேஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்தில் இருந்துட்டே இருக்க வேண்டும். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. ஆமென். அதான் சபை, அதான் தேவன் அழைக்கிற அழைப்பாக இருக்கிறது. அதைத்தான் வாசிங்க. அது யார்? அது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? ஹவு தேவ் ஆர் லிவிங், அவர்கள் எப்படி இருக்கிறார்களாமா? வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 சாப்டர் 2 verse. 1 கொரிந்தியர் 1:2 சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியரிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர். நீங்கெல்லாம் யாரு? You are the sanctified, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், holy people, sanctified ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். யாருக்குள்ள? In Christ. With whom? You are in Christ, sanctified in Christ Jesus, called to be saint. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பாருங்க, called to be saint. நீங்க அதுக்குத்தான் அழைக்கப்பட்டீங்க. அதைத்தான் நாங்க பேதுரு என்ன சொன்னாரு? அழைக்கப்பட்ட, முன் தெரிந்து கொள்ளப்பட்ட, சூசன். இவர் சொல்றாரு கால்ட் அவுட். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், சூசன் அண்ட் கால்ட் அவுட் பீப்புள். அடுத்தது எதுக்குள்ளையாமா? தேவனுடைய சபைக்கும் தேவ சபைக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் பாருங்க, அது உலகமெங்கும் தொழுது கொள்ளுகிற. ஆமென். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நாமத்துல எங்கெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கெல்லாம் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்களோ, எங்கெல்லாம் அவரை சொல்லி ஆராதனை செய்கிறார்களோ, அங்கே இருக்கிற ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அதான் தேவனுடைய சபை, அதான் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம். அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 1:2 வாசிங்க. 1 தெசலோனிக்கன் 1:1 and 2 தெசலோனிக்கன் 1:1. 1st chapter 1st verse. பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, அதான் தேவ பிள்ளைகளுக்கு கிருபை சமாதானம் இருக்கு. யாருக்குள்ள? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகல ஜனங்கள். அப்ப சகல ஜனங்கள் எதற்குள்ளாக இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். யூ ஆர் இன் கிறிஸ்ட். நீங்க அவருக்குள்ள இருக்கணும், அவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். 22nd.
பாருங்க, இந்த பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்களோ அவனை துன்பப்படுத்தினான். ஆமென். அவர்களை துன்பப்படுத்தின அதே பவுல் தான் இப்ப என்ன செய்கிறார்? அதே நாமத்தை பிரசங்கிக்கிறார். அதே நாமத்தை ஜனங்களுக்கு கொண்டு செல்லுகிறார். ஜனங்களுக்கு அதை குறித்து பிரசங்கிக்கிறார். அவர் யார் என்று அந்த இருளில் இருந்த ஜனங்களுக்கு, அறியாமையில் இருந்த ஜனங்களுக்கு உணர்வை கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, அதனாலதான் நம்ம யாரா இருக்கிறோமாமா? இன்விசிபிள் சர்ச். வாசிங்க ஹீப்ரூ 12th chapter 23, எபிரேயர் 12:23 வாசிங்க. ஹீப்ரூ chapter 12:23 and ஜேம்ஸ் 1st chapter 8. முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும். போதும். பாருங்க, இப்ப நீங்க எங்க வந்திருக்கிறீங்களாமா? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற. எங்க எழுதப்பட்டிருக்கிறீங்க? உங்க பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்தில். அதான் என்னது? உலகம் ஊரா இருக்கிறவர்கள் உடைய பெயர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கிறதாமா? To the general assembly and the church of the firstborn. General assembly எங்கெல்லாம் கூடப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, உலகம் முழுவதும் இருக்கிற அந்த the invisible church. நம்ம ஒருவர் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் என்னது? அந்த பெயரிலே ஜெபிக்கிறோம். ஆமென். வாசிங்க ஜேம்ஸ் 1:18, யாக்கோபு 1:18. பாருங்க, எப்படி நம்மை ஜெனிப்பிக்கிறாராமா? of his own will, of his own will begot he. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை தான் என்ன செய்வார்கள் இஸ்ரவேலர்கள்? தேவனுக்கு கொண்டு போய் சாக்ரிஃபைஸா கொடுப்பாங்க. ஆமென். அப்போ we are the first fruit. அப்ப அதான் நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மை முதலாவது படைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் his creature. அவருடைய படைப்பிலே தேவன் நம்மை முதலாவது தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுக்கும் உரிய ஒரு லிங்க், ஒரு அடையாளம், ஒரு இணைப்பு, இன்விசிபிள் யூனிட்டி. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ஒரு யூனிட்டி. அந்த யூனிட்டி எப்படி கிடைக்கிறதாமா? சகல ஜனங்களுக்கும் அங்கே அது நடக்கிறது. அது எப்படி நடக்கிறது என்றால், அந்த யூனிட்டி எப்படி கிடைக்கிறது? வேர்ட் ஆஃப் ட்ரூத். வேர்ட் ஆஃப் ட்ரூத். அப்ப அந்த வேர்ட் ஆஃப் ட்ரூத் உங்ககிட்ட கிடைச்ச உடனே நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? வாசிங்க எபேசியன் 4th chapter. பாருங்க, அதான் சூது வஞ்சிக்கிற இந்த காரியத்துக்கு என்னவா இருக்கணும்? அல்லது அப்படிப்பட்டதான ஒரு லேக்னஸ் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு டவுட் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அவிசுவாசம் வரக்கூடாது. அதைத்தான் நாங்க பவுல் சொல்றாரு. எப்படியாமா பாருங்க, that we henceforth be no more children, chosen to and fro and carried about with every wind of doctrine. Every wind of doctrine. பலவிதமான காற்றுக்கள், பலவிதமான உபதேசங்கள். உபதேசம் என்கிற உபதேசம் ஒரு காற்றாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. விண்ட் ஆஃப் டாக்டரின். அது அப்படின்னு என்னது? காற்று எங்க இருக்கும்? காற்று எங்க இருக்கும்? எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இந்த தவறான உபதேசம் எல்லா இடத்துக்கும் போகுது. அதான் அது விண்ட் ஆஃப் டாக்டரின். தவறான உபதேசம் எப்படி சபை உலகம் பூரா இருக்கிறதோ அதை போல தவறான உபதேசங்கள் எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனால் அதை நம்முடைய சபைக்குள்ளே நாம் அனுமதிக்க கூடாது. ஆமென். நம்முடைய சபை பிள்ளைகள் அந்த ராங் டாக்டரினை செவி கொடுக்க கூடாது. யூ ஷுட் க்ளோஸ் யுவர் இயர். நீங்க அந்த சத்தியத்திற்கு
அது சத்தியமா இல்லையா என்று வேதத்தின் மூலமாக யூ கம்பேர் வித் த பைபிள் வேர்ட், யூ மேட்ச் வித் த பைபிள் வேர்ட். நம்ம வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை வேண்டுமா வேண்டாமா என்று அதைத்தான் தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, ஃபார் ஸ்லைட் ஆஃப் மென் அண்ட் த கன்னிங் கிராஃப்டினஸ். அது எப்படியா இருக்காமா? கன்னிங் கிராஃப்டினஸ். தமிழ் என்ன சொல்லி இருக்கு? தந்திரமான. கன்னிங், கன்னிங் ஃபெலோன்னு சொல்றாங்கல்ல, இஸ் a கன்னிங் ஃபெலோ. அப்ப டாக்டரினும் அதே மாதிரி கன்னிங்கா இருக்காமா. கன்னிங் கிராஃப்டினஸ் whereby the lie in wait to deceive. அந்த பொய் காத்துட்டு இருக்காமா. அந்த பொய் எப்படி இருக்காமா? வெயிட்டிங்கில் இருக்கு. அது காத்து கொண்டு உங்களை டிசீவ், அது என்னது? உங்களை ஏமாற்றி விடும். சபையில பொறுமையா யாரோ ஒருத்தருக்குள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். அது மெல்ல அப்படியே சபைக்குள்ள வந்து மற்றவர்களை அது என்ன செய்து விடும்? பிரிவினை ஆக்கிவிடும். மற்றவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். அதான் சொல்றாரு பாருங்க, பட் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ் may grow up into him in all things which is he head, even Christ. அப்ப அந்த கிறிஸ்து என்கிற அந்த தலை, ஆமென். கிறிஸ்து தான் யாரு? நமக்கு தலையாக இருக்கிறார். அந்த தலை என்ன சொல்லுதோ, அந்த ஹெட் என்ன சொல்லுதோ, அதனாலதான் சொல்றேன், நம்முடைய தலையில் இருந்தா யோசனை பிறக்கும். மூளை எங்க இருக்கு? தலைக்குள்ள தான் இருக்கு. அப்போ யோசனை எங்கிருந்து வருகிறது? மூளையிலிருந்து வருகிறது. அது சரீரத்திலே, நம்முடைய உடல் உறுப்புகளிலே அது செயல்பட செய்கிறது. மூளை தான் கமாண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் என்ன பேசுறேனோ அதை ரிசீவ் பண்ண சொல்லும். நீங்க என்ன ரீடு பண்றீங்களோ அதை ரீடு பண்றதுக்கு உங்களுக்கு மைண்ட் வந்து என்ன செய்யும்? பிரெயின் வந்து சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா நீங்க பேசுறது உங்களுக்கே புரியாது, தடுமாறுவார்கள் ஒரு சிலர் படிக்கிறதுக்கு. என்ன காரணம்? பிரெயின்ல சரியா அது ஸ்டோர் ஆகல. நீங்க வாசிக்கிற ஒரு வார்த்தை உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகின, யூ cannot recall that. அது பிரெயின்ல ஸ்டோர் ஆகி இருக்க வேண்டும். அதே போல தேவ வார்த்தையும் எங்க ஸ்டோர் ஆகி இருக்க வேண்டும்? உங்களுடைய ஹெட்ல, தலையில. ஆமென். அப்ப தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அவர் தலையாக இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை அது வந்து என்னது கிடையாது? அது என்ன வார்த்தை கிடையாது? இட்ஸ் நாட் அ டிசீவிங் வேர்ட், இட்ஸ் நாட் அ கன்னிங் வேர்ட், இட்ஸ் நாட் அ டோஸ்ட். அது உங்களை என்ன செய்யாது? விண்ட் ஆஃப் ராங் டாக்டரினுக்குள்ள கொண்டு போகாது. ஆமென். தவறான உபதேசத்திற்குள்ள வழி நடத்தாது. ஏன்னா தேவன் தவறாய் அனுமதிப்பதே இல்லை. இருக்க வேண்டுமாமா? தேவனுடைய குமாரனை விசுவாசத்திலும் அறிவிலும் பாருங்க, ஒருமைப்பட்டவர்களாக. நம்ம எல்லோருக்குள்ள அந்த ஒருமை இருக்கணும், அந்த ஒன்னஸ் இருக்க வேண்டும். எப்படியாமா? பாருங்க, the perfect of the saint for the work of the ministry for the edifying of the body of Christ till we all come in unit of the faith. Till we come in the unity of the faith. Unity, அந்த விசுவாசங்கிற ஐக்கியத்துக்குள்ளாக. அடுத்து என்னது? And of the knowledge of the Son of God, and to perfect man, and to the measure of the stature of the fullness of Christ. Stature of the fullness of Christ. வாசிங்க அதை தமிழ்ல. பாருங்க, கிறிஸ்துவினுடைய அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக வேண்டும். எதற்காகவாமா? எதற்காகவாமா? பர்ஃபெக்ஷனுக்குள்ள வர்றதுக்கு. நீங்க எதற்குள்ளாக? சீர்பொருந்த பண்ணுவதற்கு, அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு, அந்த சபையை பக்தி விருத்திக்குள்ளாக கொண்டு செல்வதற்கு தேவன் என்ன செய்தாராமா? 11:12 சொல்றாரு, He gave some of apostle and some of prophet, some of evangelist, some of pastors and teachers. இது 5 விதமான fivefold ministry.
அப்போ ஒரு சபையில இந்த 5 ஊழியர்கள் காணப்பட வேண்டும். அப்போஸ்டல்ஸ் இருக்க வேண்டும், ப்ராஃபட்ஸ் இருக்க வேண்டும், இவாஞ்சலிஸ்ட் இருக்க வேண்டும், பாஸ்டர்ஸ் இருக்க வேண்டும், டீச்சர். இது எல்லாமே இருக்கிறதா ஒரு சரியான சபை. அப்ப அந்த சபைக்கு பாஸ்டர் சபையை, விசுவாசிகளை அங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்கே அந்த டீச்சர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதும், சில்ட்ரன்ஸ் கிளாஸ் நடத்துறதும், அங்கே எல்டர்ஸ்களுக்கு ஆலோசனை கொடுப்பதும், அதெல்லாம் டீச்சர்ஸோட வேலை. இவாஞ்சலிஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷகன், தேவனை குறித்து அறியாத ஜனங்களுக்கு தேவனை குறித்து சுவிசேஷம் சொல்றது, மிஷனரி ஒர்க். அதே மாதிரி ப்ராஃபட்ஸ் என்னது? தேவனிடத்திலிருந்து சத்தியத்தை, வெளிப்பாட்டை வாங்கி அதை சபைகளுக்கு சொல்லி, சபைகள்ல வியாதிகஸ்தர்களுக்காக அல்லது சபையிலே காணப்படுகிற அந்த குழப்பமான காரியங்களுக்கும் செய்வாங்க. இந்த நாளையும் சேர்ந்து செய்வது அப்போஸ்டல். சோ இது எல்லாமே ஒரு சபைக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, ஒரு சபை அது ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளாக வருவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? அந்த சபைக்குரிய எல்லா காரியத்தையும் வார்த்தையின் மூலமாக போதிக்கிறார். ஆமென். வார்த்தையின் மூலமாக தேவனைக்குள்ளாக வளரும்படி செய்கிறார். எதற்காக பாருங்க, கொலேசியர் 1:28-29 சொல்லுது. கொலேசியன் 1st chapter 28-29 verse. பாருங்க, எந்த மனுஷனையும், யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே. பாருங்க, எதற்காகவாமா? எந்த ஒரு மனுஷனானாலும் சரி, அது ஜென்டைல் ஆகட்டும், அல்லது பிலீவர் ஆகட்டும், அல்லது இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், அப்போஸ்டல், ப்ராஃபட், யாராக இருந்தாலும் சரி, அவனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக. எப்படி? To whom God would make know what is the richness of the glory of this ministry, the mystery among the Gentile, which is Christ in you, the hope of glory, whom we preach. நாங்கள் அவரை குறித்து பிரசங்கித்து வாசிப்போம். Whereunto I also labor, striving according to his working, which work in me mightily. பாருங்க, அதை தமிழ்ல முழுசு வாசிக்கலாம். 27-28. பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, எந்த மனுஷனையும் தேர்வனாக நிறுத்தும்படி அந்த கிறிஸ்து யார் என்கிறதை அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தும்படி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறார், அது கிறிஸ்து இயேசுவாக இருக்கிறார் என்று அவனுக்கு புத்தி சொல்லி, அந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தை கொடுத்து உபதேசம் பண்ணி, அது சபையை நடத்துவதற்குத்தான் இந்த 5 விதமான ஊழியம். ஆமென். பாருங்க, அது தேவ ஜனங்களை என்ன செய்கிறக்கே? ஆத்தும ஆதாயம் செய்ய. ஆமென். சோல் வின்னர்ஸ் அப்படிம்பாங்க. சோல் வின்னர்ஸ், ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த வேண்டும். அவர்கள் கூடி வருகிற இடங்களை அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து, அங்கே தேவனை எப்படி ஆராதிப்பது, how to worship God, how to sing song to God, how to preach, எப்படி உபதேசம் பண்ணுவது, எப்படி சபையை கண்காணிப்பது, சூப்பர்வைசிங் பண்ணுவது, எப்படி சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. அதே மாதிரி எப்படி வர்ஷிப் பண்ணுவது, ஆராதனை எப்படி நடத்துவது. அதே மாதிரி how to house visit, வீடுகளுக்கு சென்று அந்த ஹவுஸ் விசிட்ல அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் இருக்கு, அவங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், அவர்களை எப்படி கீப் இன் டச் வச்சுக்கிறது. அதே மாதிரி அங்கே ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா
அந்த பிரைடு குரூமுக்கு என்ன சப்போர்ட் செய்கிறது, அதே மாதிரி ஒரு கண்டலன்ஸ் நடக்குதுன்னா அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எப்படி நடத்துறது, அல்லது ஒரு வீடு நியூ பில்டிங் டெடிகேஷன்ஸ் அந்த டெடிகேஷன் எப்படி நடத்துறது, அல்லது ஒரு பர்த்டே அல்லது ஒரு சிக் ஆயிருச்சு, தேவனுக்குள்ளாக வரவழைக்கிறது தான் ஊழியம். ஆமென். இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இது யாரோ இவரு தான் இதை செய்யணும், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அது எதுனே தெரியாதுன்னு ஒதுங்கி உட்கார்றது ஒரு விசுவாசி அல்ல. எனக்கு அதுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் என்ன ஆகல, அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள வரல. அந்த ஊழியத்தை குறித்து நீங்க இன்னும் என்ன செய்யல, பொறுப்பெடுக்கல. யூ ஆர் நாட் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஒர்த்லெஸ்ஸா இருக்கிறீங்க. நீங்க ஒரு எப்படி இருக்கிறீங்க, செல்ஃபிஷா இருக்கிறீங்க. எப்படி செல்ஃபிஷ், சுயநலவாதியாக இருக்கிறீங்க. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், அல்லது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் எதுக்கு போய் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் இப்படி ஒதுங்கி போறாங்க. தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆமென். we are chosen people, we are selected people. நம்ம டெடிகேட் பண்றதுக்கு தேவன சமூகத்தில் we have to obey God or we have to surrender to God, we have to submit to God. சபையில விசுவாசிகளுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். எப்படி சொல்றது, உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்க வேண்டுமானா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க வீட்டு ஜெபத்துக்கு கூப்பிட்டால் நான் வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். உபவாசத்துக்கு நானும் கூட வருகிறேன். அல்லது ஏதாவது ஒரு காரியம் தேவைன்னா சொல்லுங்க, நான் வருகிறேன். இப்படி அது ஒரு வாலண்டோ அல்லது வேற ரோட்ல டிராபிக் ஜாம் ஆச்சு செய்கிறது. ஆனா செய்யாத காரியம். தேவன் அப்படி ஒரு செல்ஃபிஷ் தேவன் அல்ல. அவர் அப்படி நினைச்சிருந்தா சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கின்னு சொல்லியிருக்க மாட்டார். நீயும் குடும்பம் மட்டும் வந்துட்டு போயிருன்னு சொல்லியிருப்பார். இப்ப பாருங்க, தேவ பிள்ளைகள் நம்ம எதற்கு வருகிறோமாமா? யூனிட்டி. நம்ம எதற்காக? யூனிட்டிக்காக, ஒரு ஐக்கியப்பட, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு காரியங்களிலும் இணைந்து செய்ய. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, இல்லை என் பசங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க வேலை வாங்குறாங்க, இல்லை எங்க பிள்ளைகளை தான் அவங்க இந்த காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க, எங்க பசங்களை தான் இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, இப்படி குறை சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. தேவ ஊழியத்துல நீங்க தேவனுக்காக பணி செய்கிறது, அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். தேவன் உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரிச்னஸ் வரும். உங்க குடும்பத்துக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வர்றது எப்படின்னா, தேவனுக்குரிய காரியத்தில் நீங்கும் பங்கு கொள்றது. ஷேர் ஹோல்டர், யூ ஆர் த ஷேர் ஹோல்டர். ஷேர் வேண்டான்னு விட்டுட்டு போறீங்கன்னா விட்டுட்டு போலாம், உங்களுக்கு அந்த ஷேரே வராது. அப்ப தேவனுடைய ஊழியத்துல சபைகள்ல கூடுவது மட்டுமல்ல, ஜெபிக்கிறதுக்கு உட்கார்றது மட்டுமல்ல, சண்டே வர்ஷிப்ல உட்கார்றது மட்டும் ஒரு இட்ஸ் நாட் அ ரியல் கிறிஸ்டியானிட்டி லைஃப். நீங்க எல்லா காரியத்திலையும் பாடுறதற்கு முன்னால வந்து நின்று பாட வேண்டும். ஜெபிக்கிறப்ப நான் தான் முதல்ல என்று சொல்ல, அதனாலதான் சொல்லுது, கனம் பண்ணதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என்னது கனம் பண்றது? ஒரு பரிபூர்ண வளர்ச்சிக்குள்ளாக செல்லும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதற்குத்தான் நம்மளை என்ன செய்தார்? அந்தகாரத்தில் இருந்து, இருளில் இருந்து ஒளிக்குள்ளாக கொண்டு வந்தார். நாம் ஒன்றுபட, நாம் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக, அதுல அந்த ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ இருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகம் அதை செய்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு காரியம் செஞ்சு அவன் அந்த ஜாதி, அவன் அந்த மதம், அவன் இந்த இது, இப்படி இதைய உள்ள கொண்டு வர்றது. தேவனுடைய சமூகத்திலே ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை. ஆமென். தேவனுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு என்னது? மனித ஜாதி தான். we are all are humans, we all are humans. நம்ம எல்லோருமே
we are all children of God. நாம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்ப தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரே அன்பத்தான் கொடுக்கிறார். இவர் இந்த ஜாதி இல்ல, இவர் பணக்காரருக்கு ஒரு அன்பு, ஏழைக்கு ஒரு அன்பு, இல்ல இவர் ஜெபிக்கிறார் இவருக்கு ஒரு அன்பு, இல்ல ஜபிக்காம இருக்கிறாங்க இவருக்கு ஒரு அன்புன்ட்டு எல்லாம் தேவன் இஸ் நெவர் செக்ரிகேட். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் அந்த ஒரு மனதோடு, அதான் ஒரு மனம், ஏக சிந்தை, இது தேவ பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆமென். ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுக்கு என்று கனி கொடுக்கிற பிள்ளைகள். அதுதான் கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கிறதுனா என்னது? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 9 கனிகள் வெளிப்பட வேண்டும். அன்பு வெளிப்பட வேண்டும். அன்புனா என்னது? அதான் மிக முக்கியமான ஒன்று. தேவன் அன்பாய் இருக்கிறதுனாலதான் நம்மை நேசிக்க இந்த பூமிக்கு வந்தார். ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல, ஒரு 10 அடி கூட வீட்டு வெளியில போறதில்ல ஜெபிக்கிறக்கு. யாருகிட்டையும் தேவனை பத்தி பேசாமையே இருந்தீங்கன்னா அது என்ன அன்பது? அது அன்பே இல்லையே. பாருங்கப்போ தேவன் தேவ பிள்ளைகளை அங்கே நம்ம சொன்ன மாதிரி 5 விதமான ஊழியங்களை வைச்சிருக்கார். அது ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க வேண்டும். அந்த இது அதே போல நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்காக உண்மை உத்தமமான இருதயத்தோடு இருக்க வேண்டும். அந்த அழைத்த அழைப்புக்கு நீங்க பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு வர்த்தியான பர்சனாக, பர்ஃபெக்ட் பர்சனாக, அழைக்கப்பட்ட அழைப்பு உங்களுக்குள்ளாக நிறைவேற வேண்டும். ஆமென். பாருங்க, நீங்க பவுல் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போய் ஆலோசனை கொடுப்பார்கள். ஒரு இடங்களிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஆலோசனை கொடுப்பார்கள். நான் சொன்ன ஒரு 50 வசனத்துக்கு மேல இருக்கு. அவ்வளவு வசனம் இருக்கு பைபிள். அங்க இருக்கிறவங்க இங்க போறது நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயு இருந்தார், தீத்து இருந்தார், எப்பிராத்தா இருந்தார், அப்பல்லா இருந்தார். இவர்கள் எல்லோரும் கூடயே போவாங்க. கூட போய் அங்க என்ன வேணுமோ அதை செய்வார்கள். நீங்க ஒரு உதாரணத்துக்கு அப்பல்லா எடுத்தீங்கன்னா, அப்பல்லா 19ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தில் இருக்கு. 1 கொரிந்தியர் 16:12 இருக்கு. தீத்து 3:13 இங்கெல்லாம் அப்பல்லோ பவுலோடு கூட போகிறார். அதே மாதிரி தீத்து பவுலோடு கூட பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7, 13, 14 இருக்கு. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 8:6 இருக்கு. 2 தீமோத்தேயு 4:10 தீத்துவை குறித்து பவுல் என்னென்ன காரியங்களை செய்தார்கள். அதே மாதிரி தீமோத்தேயு அப்போஸ்தலர் 17:14 இருக்கு, 19:22 இருக்கு, 1 கொரிந்தியர் 4:17 இருக்கு, 1 கொரிந்தியர் 16:10 இருக்கு, பிலிப்பு 2:19 இருக்கு, 1 தீமோத்தேயு 1:3-4 இருக்கு. இப்படி எல்லா இடங்களிலேயும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூட சென்று அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு, ஊழியருக்கு உதவியாக ஊழியத்தை தாங்கி நடத்தினார். பவுல் ஒரு இடத்துல போய் சபையை தொடங்கினா அடுத்த ஊருக்கு போறப்ப அந்த ஊருக்குன்னு மூப்பர்களை நியமிச்சுட்டு போவார். அந்த சரியான சபை. அந்த சபை மூப்பர்கள் பொறுப்பெடுத்து அந்த சபையை நடத்த வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள்ல இன்னைக்கு அந்த சபை நடத்திட்டு இருக்கிற பாஸ்டர் இறந்துட்டாருன்னா அந்த சபை நடத்துறதுக்கு ஆள் இல்லாம போகுது. சபை பிரிஞ்சு சின்னாபின்னமாகிறது. இந்த இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் திடீர்னு இறந்துட்டார். ஒரு 40 வயது 42 வயசு தான் இருக்கு, சின்ன வயசு. சடனா அவர் இறந்துட்டார் ஒரு ப்ராப்ளத்துல. இங்க ரொம்ப பக்கம்தான், ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள ஈரோடு பக்கத்துல அந்த பாஸ்டர். அவர் சபையில பாத்தீங்கன்னா 150 குடும்பம், எவ்வளவு? more than 150 families, more than 400 church members. அவர் 5-6 இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். வாரம் மினிஸ்ட்ரி தவறாம நடக்கும். டெய்லி சர்ச்சில் மினிஸ்ட்ரி நடக்கும், பைபிள் கிளாஸ் நடக்கும், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடக்கும், வில்லேஜ் மினிஸ்ட்ரி இருக்கும், இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, வர்ஷிப் டீம் இருக்கு. இப்படி அங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு நடந்த சபை. இப்போ அவர் இறந்து 2 மாதம் கூட இல்லை. இன்னைக்கு அந்த சபை 2ஆம் 3ஆய் பிரிஞ்சிருச்சு. சபை
எவ்வளோ ஆயிடுச்சு? நடத்துகிற ஆள் இல்லை. அந்த சபை என்ன நிலைமையில் ஆச்சுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அந்த ஆத்துமாக்களை சரியான வழி நடத்த அடுத்த தலைமுறை அல்லது அடுத்து பொறுப்பேற்று நடத்த ஆள் இல்லை. இப்படி சபை இருந்தால் அந்த சபை எப்படி வளரும்? அந்த சபைக்கான அந்த வார வாரம் கொடுக்க வேண்டிய செய்தி என்ன ஆகும்? அந்த ஆத்துமாவுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அந்த 300 ஆத்துமாக்கள் என்ன ஆச்சு? இன்னைக்கு அநேக இடங்கள் இதுதான் நடக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த நடத்துறாருன்னா அடுத்தது ஒரு 4-5 நபர்கள் அதை நடத்த பக்குவப்பட வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு ஸ்தாபனங்கள்னு சொல்றாங்க. ஸ்தாபனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி பண்ற அநேக இடங்கள்ல அந்த இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி இல்லாம அது அப்படியே ஸ்பிளிட் ஆயிருது. அது நடக்காம கவனமா நம்ம சபையை நம்ம பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். சரியானபடி அது சபைக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை, சபையை நடத்த வேண்டியதை எப்படி, என்னென்ன செய்தி கொடுக்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி அதுக்குத்தான் நான் ஒவ்வொரு வருஷம் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்றது. ஒவ்வொரு நாளும் உங்களை வேதத்துல என்ன நடக்கிறது, எப்படி பேச வேண்டும், ஒரு செய்தியினுடைய தலைப்பு என்ன, அதுல என்னென்ன மெசேஜ் எடுக்க வேண்டும், அதை எப்படி கொடுக்க வேண்டும் சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதை ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபை என்ன செய்யப்படும்? சத்தியத்திற்குள்ளாக வளரும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி இருப்பாங்க. அல்லது நம்முடைய தலைமுறையோட அந்த விசுவாசம் அழிஞ்சு போயிடும். அடுத்தது எல்லாமே என்ன ஆயிடுவாங்க? உலகத்துக்குள்ளாக போயிடுவாங்க, உலக வழிபாடுகளுக்குள்ளாக போயிடுவாங்க. அதனாலதான் நம்மை சுற்றி உலகத்துல நடக்கிற காரியத்தை ஏன் நம்ம அடிக்கடி பேசி எச்சரிக்கிறோம்? நம்மை சுற்றி உலக காரியத்திற்குள்ளாக விழுத்துவதற்கு, உலகத்திற்குள்ளாக விழுந்து போவதற்கு பிசாசு எல்லா தந்திரத்தோடையும் அவன் ரெடியா நிற்கிறான். எப்படியாகிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? தேவனையுடைய அந்த பரலோகத்துக்குள்ள நீங்க போவே கூடாது, இங்கேயே மண்ணோட மண்ணா போயிடணும்னு சொல்லி அவன் ரெடியா இருக்கிறான். உங்க குடும்பத்தை அழிக்கிறக்கு, உங்க பிள்ளைகளை அங்கே பரலோகம் செல்ல முடியாதபடி அவன் தடை செய்கிறான். நீங்க ஜெபிக்காம உங்க பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தாம விட்டு அந்த பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க? ஜெபன்னாலே என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைகளுக்கு பைபிள் ரீடிங்னா என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வர்ஷிப் பண்ணணும்னு தெரியாது, எப்படி இவாஞ்சலிசம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பாஸ்டர் ஆகணும்னு தெரியாது. அப்ப இது எல்லாமே என்ன செய்யப்பட வேண்டும்? பிள்ளைகளை அந்த சரியான பாதைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். பெண்கள்னா பெண்களுக்குள்ள அந்த கூட்டம் வச்சு பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபித்து பெண் பிள்ளைகளை கவனத்தோடு ஞானத்தோடு, இன்னைக்கு பெண் பிள்ளைகள்னாலதான் அநேக இடங்கள்ல தவறுகள் நடக்கிறது. அநேக தவறுகளுக்கு அவர்களும் ஒரு உடந்தையாக இருக்கிறார். அதுபோல வாலிப பிள்ளைகளை, வாலிப பசங்களை மிக கவனத்தோடு நடத்த வேண்டும். பாருங்க, யோசேப்பு உங்களுக்கு தெரியும். யோசேப்பு எப்படி இருந்தான்? அவன் பார்வோனுடைய வேலைக்காரனாகிய போத்திபர் வீட்டில் இருக்கிறான். அந்த போத்திபருடைய மனைவி என்ன செய்ய விரும்புகிறாள்? யோசேப்ப ஆசைப்படுறான். அவன் ஒரு வாலிப பையன். போத்திபருடைய மனைவி எப்படி ஒரு 30-40 வயசு இருப்பா. இவன் ஒரு 20-25 வயசு பையனும் மேல அவளுக்கு ஆசை வருது. அவனுடைய அந்த துணியை பிடிச்சு இழுக்கிறப்ப அவன் நிர்வாணமா ஓடுறானாமா. எப்படி? அவன் தன்னுடைய மானத்தை காப்பாற்ற வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். அவன் எவ்வளவு தூரம் அவன் பரிசுத்தத்தோடு இருக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா ஆண்களும் சரி பெண்களும் சரி மாம்ச இச்சையில விழுந்து விடுகிறாங்க. அப்ப இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சபைகள்ல பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், பயத்தோடு இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்க இருக்க வேண்டும் சொல்லி சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த சபையும் அந்த ஊழியமும் தொடர்ந்து நடைபெறும். விசுவாச குடும்பமும் விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கும். அதுதான் ஒரு சபை, அதுதான் ஒரு உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, தேவனுக்கென்று கனி கொடுக்கிற சபை.
அதான் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்ட சபை, தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஆமென். அப்படித்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸோ நம்ம இந்த காரியத்திற்காக ஜெபித்து தேவன் நம்முடைய சபையையும், அதனாலதான் அங்க சங்கீதத்துல நம்ம இப்ப வாசிக்கிறப்போ ஆண்டவர் நம்ம சொன்ன அந்த சங்கீதத்துல என்ன சொல்லுது பாருங்க, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், அவர் ஏழைக்கும் எளியவனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்ய விரும்புகிறார். ஆனா பாருங்க, நீங்கள் அறியாமலும் துன்மார்க்கனுக்கு முகதாட்சியனையும் பண்றீங்கள, பலவீனனையும் எளியவனையும் துன்மார்க்கனையும் அவனுடைய கையிலிருந்து விடுவீங்கிறார். நீங்க இன்னும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். அந்த காலத்திலே நடந்து கொண்டு லோகத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறதுங்கிறார். நீங்க மனுஷரை போல செத்து விழுந்து போகிறீங்க, லோக பிரபுக்களை போல விழுந்து போகிறீங்கிறார். அப்ப இது உலகத்தானுக்கு சொல்லப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்கு அல்ல. ஏனென்றால் தேவன் தேவ சபையிலே எழுந்தருளி அவர்கள் நடுவிலே அவர்களை நியாயம் விசாரிக்கிறார். பாருங்க, நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். நம்முடைய தேவன் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். we are chosen people, we are selected people. தேவன் நம்மை ஒரு காரியத்திற்காக தெரிந்திருக்கிறார். தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் தொடர்ந்து அவருக்குள்ளாக ஜீவிக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்தில் உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் வளர தேவன் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றியப்பா. நீர் எங்களை அழைத்த அழைப்பு மாறாததாக, நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காய் தெரிந்தெடுத்து நாங்கள் ஆண்டவரே ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே அந்யோன்யத்தோடு, பரிசுத்தத்தோடு, பயத்தோடு தேவனுக்கு பிரியமாய் நடக்க தேவ இரக்கம் கொடுத்திருக்காய் நன்றியப்பா. இந்த நாளிலும் வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றியப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரே முன்குறிக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அந்தகாரத்திலிருந்தும் பூமியின் அந்தரோக கிரியைகளிலிருந்தும் எங்களை நீர் விடுதலை கொடுத்து ஒளியினுடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியா, அழைக்கப்பட்டவருடைய அந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. அதற்காக நன்றி சொல்லி ஆண்டவரே, கேட்ட சத்திய வார்த்தையின்படி நாங்கள் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க, ஆண்டவரே கர்த்தாவே எல்லா உலக கட்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த ஜனங்களாய் ஐக்கியப்பட்டு பரிசுத்தத்தோடு நடக்க தேவ இரக்கம் தார். தொடர்ந்து நம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். நம்ம ஒரு பாடலை பாடுவோம், காணிக்கை வேலை. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அனுதினம் என்னை தேடிடுவான், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவான், அனுதினம் என் தேடிடும் நான் அளித்திடும் பலன் பெற்றிடுவான், அத்திமரம் போ செலுத்திடுவான், அத்திமரம் போ செலுத்திடுவான், நான் ஆசையாய் உன் கனி கொடு, நான் ஆசையாய் உன் கனி கொடு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என் கைவிடுவதில்லை,
நீதியின் வழக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் நண்பினாலே. நீதியின் வழக்கரத்தாலே நான் தாங்குவேன் நான் நண்பினாலே. ஆவியிலும் ஜெபித்திடுவான், ஆவியிலும் ஜெபித்திடும் தினம் அல்லேலூயா என் யார்பரி, தினம் அல்லேலூயா என்று யார்பரி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமாண்டவரே, எங்களை கனிமணி போல காத்து எங்களை கைவிடாத தேவனாய், எங்களை ஆண்டவரே அனுதினம் நேசிக்கிறவராய், எங்களுடைய கண்ணீர்களை கவலைகளை போக்கிடுகிற தேவனாய், எங்களை ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துகிறவங்களுக்கு நன்றி செலு. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி செலு. கொடுத்த காணிக்கைகளை கதிரதாமே ஆசீர்வதியும். தேவைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதுபோல கேட்ட செய்திக்காய் நன்றி செலு. ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு சபையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், வெளியே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்திற்குள்ளாக எங்களை நீ சேர்த்திருக்காய் ஸ்தோத்திரம். ஒன்று கூட செய்தற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய இரக்கம் தயவு கிடைக்கட்டும். நாங்களும் ஒவ்வொரு நாளும் சாட்சியாய், உண்மையாய், பரிசுத்தமாய், பிரியமாய் நடந்து கொள்ள தேவ இரக்கம் கிடைக்கும். தொடர்ந்து ஆண்டவரை நடக்கிற காரியங்களிலே, ஆண்டவரை நடக்கிற சகலவற்றிலும் உடைய இரக்கம் தயவு கிருபை கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நிறைவே. ஆமாம். துதி கனமகிமையும் எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையும் ஓ நீரே ராஜா. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையும் ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையும் ஓ நீரே ராஜா. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தத்திற்கு மின்னும் மின்னும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். God bless you. Thank you Jesus. ஆமென். Praise to God. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம்.